இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் களமிறக்கப் போவது காங்கிரஸ் அல்ல, வேட்பாளர் இவர்தான் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இளங்கோவனின் மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிட மறுத்துவிட்டதால் காங்கிரசுக்கு தொகுதியை ஒதுக்குவதா அல்லது திமுகவை போட்டியிடுவதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் EVKS இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா போட்டியிட்டார். இந்த தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்எல்ஏவும் ஆனார். பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மாரடைப்பால் திருமகன் ஈவேரா உயிரிழந்துள்ளார். அதோடு சேர்த்து பின்னர் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடுமா அல்லது திமுக போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் திமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டது. முதலில் EVKS இளங்கோவன் போட்டியிட விரும்பாததால் அவரது இளைய மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிட வைக்க திட்டமிட்டார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவன் வீட்டுக்கு சென்று அரசியல் அனுபவம் மிக்க மூத்த தலைவரான நீங்கள் இடைத்தேர்தலில் நிற்க வேண்டும் என வலியுறுத்ததை EVKS இளங்கோவன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் 64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரும் ஆனார். 34 ஆண்டுகளுக்கு பின் சட்டமன்றத்திற்கு EVKS இளங்கோவன் நுழைந்தார். ஆனாலும் மகன் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருந்த EVKS இளங்கோவன் அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வந்தார். இந்நிலையில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக EVKS இளங்கோவன் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் கடந்த நவம்பர் 13ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு ஒரு மாதமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் பொது தேர்தல் நடத்தப்பட்டு 5 ஆண்டுகள் முடிவடைவதற்குள் இரண்டாவது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்கிறது. EVKS இளங்கோவன் குடும்பத்தில் இருந்து அவரது மகன் சஞ்சய் சம்பத்தை போட்டியிட வைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என திட்டவட்டமாக கூறிவிட்டார். மேலும் காங்கிரஸ் கட்சியில் பல அணிகள் உள்ளதால் வேறு யாருக்காவது கொடுத்தால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் என்பதால் இந்த தொகுதியை காங்கிரசுக்கு கொடுப்பதை விட திமுகவை போட்டியிட விரும்புவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தொகுதி காலியானால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது விதி. அதன்படி இந்த தொகுதிக்கான தேர்தல் ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்கிவிட்டது. பிப்ரவரியில் மாதம் நடைபெறும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தொகுதியில் பலத்தை நிரூபிப்பதன் மூலம் 2026 தேர்தலுக்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்க முடியும் என்று திமுக நினைக்கிறது. ஆகையால் ஆளுங்கட்சி என்பதால் எப்படியும் வெற்றி உறுதி என்பதால் இப்போவே அமைச்சர் முத்துசாமி மற்றும் செந்தில் பாலாஜி மூலமாக எப்படியாவது சீட் பெற்றுவிட வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் போட்டா போட்டி போட்டும் வருகின்றனர். குறிப்பாக திமுக மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார், தேமுதிகவில் இருந்து வந்த முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார், மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் சச்சிதானந்தம் பெயரில் பட்டியலில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையுடன் திமுக ஆலோசித்து முறைப்படி அறிவிப்பை வெளியிடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.